நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு சப்போர்ட்டிவாக இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பேஸ் லைனுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் பேஸ் லைனுக்கு மேலே இருந்தால், எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகியிருந்தால், அதேமாரி இதில் க்ரீன் இருந்தாலும் சரி, இல்லை இந்த லெவலுக்கு மேலே வந்திருந்தாலும் சரி, பேஸ் லைனுக்கு மேலே ஆசம் அசல்ட் வந்திருந்தாலும் ஒரு ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் மாறுற வரைக்கும் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் பெரும்பாலும் இந்த 30 மினிட்ஸில் அப்போல வச்சுருக்கு. ஆனால் மூவிங் ஆவரேஜ் வந்து 30 மினிட்ஸில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தடுத்துட்ருக்கு. அது இங்கே எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 மினிட்ஸோடைய 10:3 அதையும் 5 மினிட்ஸோடைய 7:2 இண்டிகேட்டர், இந்த ரெண்டையும் தட்டி தான் பெரும்பாலான நேரம் வந்து அது மூமெண்ட் கொடுக்காத மாதிரி இங்கே காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை அந்த இடத்துல அது ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ இது அதே இடத்துல உட்காந்துட்ருக்கு 3வது தடையாக. இப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 30 மினிட்ஸோட கலர், கேண்டில் கலர் ரெட் ஆகாத வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இது தான், அதாவது 8:30க்கு ஓப்பன் ஆன கேண்டில் இது வரைக்கும் போயிருக்கு, மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் போயிருக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து ரூல்ஸ் படி ஹேகினஸி கலர் மாற்றினா வெளியே வர்றது நல்லது அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்கிறோம். அடுத்த சேம் டைம் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வரும், அதாவது 72 629 இல்லை 600 கூட வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறது வந்து 704 இருக்குது. இன்னொரு 100 பாயிண்ட் கீழே இறங்கி இந்த 1 மினிட்டில் டச் பண்ணி மறுபடியும் மேலே போகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 30 மினிட்ஸ் மட்டும் இல்லாமல் 1 ஹவர் கேண்டிலும் இப்போ க்ரீனாக ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து 2 ஹவர் கேண்டிலும் க்ரீனாக இருக்குது, 3 ஹவர் கேண்டிலும் க்ரீனாக இருக்குது. இது எந்த மாதிரி ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் இறங்கி மறுபடியும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மினிட்ஸ் ரெட் ஆயிடுச்சு, 5 மினிட்ஸ் ரெட் ஆயிடுச்சு, 10 மினிட்ஸ் ரெட் ஆயிடுச்சு கேண்டில் கலர். ஆனால் பாக்கி 15 மினிட்ஸ் தான். 6:45 வந்துருச்சு, 6:29 வந்துருச்சு. இன்னொரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கழித்து அது திரும்ப ரிவைஸ் போகலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட்டு இறங்கிடும். பார்க்கலாம். 594, 605, 607, 608, 627, 634, 634 நிற்குது. நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த இடத்துல நீங்கள் உள்ளே போங்க, இந்த க்ரீன் ஆன இடம் 450, இந்த இடத்துல கலர் மாறிச்சுன்னா வெளியே வந்துடுங்க. அப்படிமே 450லேருந்து 700, இந்த 656 3 மினிட்ஸில் கேண்டில் க்ரீனாக மாறி இருக்குது. அதேமாரி ஆசம் எம்எஸ்சிடி கிறிஸ்டோகிராம் பார் 3 மினிட்ஸ்லேயும் மேலே வந்திருக்கு, 5 மினிட்ஸ்லேயும் மேலே வந்திருக்கு. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது இந்த மாதிரி இந்த கலரில் இருந்து இந்த கலருக்கு மாறும்போது இது வால்யூம் குறையுதுன்னு அர்த்தம். அதுமாதிரி இங்கே ரெட் ஆனாலும் வால்யூம் குறையுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துலையும் 1 மினிட்லேயே ரெட்டாக இருந்து 3 மினிட்ஸ்லேயும் ரெட்டாக இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே ஏறாது. 5 மினிட்ஸ்லேயும் இந்த இடத்துல ரெட்டாக இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே ஏறாது. பட் இதில் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 டைம் ஃப்ரேமுக்கு இடையில உள்ள சூப்பர் ட்ரெண்டு, அந்த 2 சூப்பர் ட்ரெண்டுக்கு இடையில ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. 6:45, 6:55, இந்த மாதிரி நேரத்தில் ஆர்டர் போடணும் அப்படின்லாம் இல்லை. மார்க்கெட்டை வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய. ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறனால நம்ம அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 8:30க்கு இது வந்த கேண்டிலு அப்ராக்சிமேட்டாக 800 இந்த ரேஞ்சுக்கிட்ட போயிருக்கு. பொதுவாக இந்த இடம், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடம், 2 இடம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அந்த 2ஐயும் உடச்சிட்டு போனால் தான் மேலே, அதுக்கப்புறம் தான் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கான்செப்ட் உண்டு. பட் நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளுக்கு என்ன அப்படின்னா, எல்லாமும் க்ரீனாக இருந்தால் உள்ள, எல்லாமும் ரெட்டாக இருந்தால் வெளியே. இப்போதைக்கு வந்து 1, 3, 5, 10 எல்லாமே ரெட்டாக மாறி இருக்கு. ஆனால் 15, 30, 1 ஹவர், 2 ஹவர், இன்னும் சொல்லப்போனால் 3 ஹவர் கூட க்ரீனாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைடிஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சரி, இப்போ நம்ம உள்ள நுழையிற ப்ரைஸ் இது 532 அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. 516 அதனுடைய விக்கு, இந்த கேண்டிலுடைய விக் ஒரு 500 கூட வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் அதனுடைய ஸ்டாப் லாஸ். அடுத்து டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 15 மினிட்ஸ் எப்போ ரெட்டாக மாறுதோ, இந்த பாருங்கள் 45 ஆயிடுச்சு, டைம் 45 ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஒரு 15 மினிட்ஸும் கிரீன் கொடுத்துருக்கு. இது மேலே கொண்டு போகுமா இல்லை கீழே இறக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான ஒரு உறுதியும் சொல்ல முடியாத நிலமையில தான் இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 30 மினிட்ஸ் ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸிட். வேறு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த நேரம் எல்லாமே க்ரீனாக இருக்குது. அதாவது 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வரைக்கும் க்ரீனாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல புது கேண்டில் 8:45க்கு 15 மினிட்ஸில் வந்த க்ரீன் கேண்டில் ரெட்டாக மாறிச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சலில் போகுதுன்னு அர்த்தம். நாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடலாம். ஆக்சுவலாக இந்த இந்த இடத்துல எடுக்கிற ட்ரேடுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 மினிட்ஸ் வரைக்கும் 1, 3, 5 வரைக்கும் இந்த ஆசாம் ஆசிலேட்டர், சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சிக்னல் கொடுக்காத வரைக்கும் பெரும்பாலும் அதில் பெரிய மூமெண்ட் இருக்காது. இருக்கிற ப்ராஃபிட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். ஆனாலும் இந்த இடத்துல கூட ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த லைவ் இது. இப்போவும் நான் ஆர்டர் போடலை. ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன ரூல்ஸ் அப்படிப்படி ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே போகும்போது தான் ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி 3 ஹவர் வரைக்கும் க்ரீனாக இருந்தால் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதெல்லாம் லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்ருக்கிறீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும் அப்படின்னா 8 சார்ட் வச்சுருக்கிற ஒரு லே அவுட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் இது வச்சு தான் மார்க்கெட் எல்லாமே வேலை செய்யுது. இப்போ மல்டி டைம் ஃப்ரேம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் 1 மினிட், ஒரு சில பேர் 3 மினிட்ஸ், ஒரு சில பேர் 5 மினிட்ஸ், சில பேர் 15 மினிட்ஸ், சில பேர் 30 மினிட்ஸ், சில பேர் 1 ஹவர், அப்படி வேறு டைம் ஃப்ரேமில் எல்லோரும் ட்ரேட் பண்ணும்போது தான் மார்க்கெட்டு வந்து தடுமாறுது. ஆளுக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காட்டுது. இப்போ எல்லாமே ரெட்டாக மாறிடுச்சு நம்ம கணக்குப்படி. பட் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லியே ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்கு ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறது ஒன்று எல்லா டைம் ஃப்ரேமில் கேண்டலுக்கும் உண்டு. அந்த விக்கு அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவை லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா எப்போவுமே நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஓகே, 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட் எல்லாமும் ரெட்டாக இருந்துகிட்ருக்கு. இப்போது இது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டு இதில் 1 மினிட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அடுத்து இதில் 3 மினிட் வந்து இன்டெசிஷனாக இருந்துகிட்ருக்கு. சம்டைம் இது வரைக்கும் வந்து கூட மேலே போகும். அதாவது 529 வரைக்கும் வந்து கூட மேலே போகும். ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த 529 அப்படிங்கிறது தான் இதனுடைய, அதாவது 30 மினிட்ஸுடைய பாடி ஃபார்ம் ஆன இடம். அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்டதுக்கும் கீழே போகிற மாதிரி ஆகும், லாஸ் ஆகும். அது வேண்டாம். இப்போதைக்கு 15 மினிட்ஸ் ரெட்டு, 10 மினிட்ஸ் ரெட்டு, 5 மினிட்ஸ் ரெட்டு, 3 மினிட்ஸ் ரெட்டு எல்லாமே ரெட்டில் இருக்குது. சரி, ரெட்டில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆர்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆர்டர் போடலாமா? அதாவது இப்போ இறங்குது அப்படின்னா ஷார்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ், அதாவது 1 ஹவர், 3 ஹவர் ரெண்டுமே வந்து முழுசாக ரெட்டாக மாறல. அது ரெட்டாக மாறினா தான் நாம் செல்லுக்கு ஷார்ட்டுக்கும் போகணும். அப்போ இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இது வச்சுருக்குது. பாருங்கள், இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஒன்று கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகி இங்கேருந்து மறுபடியும் மேலே தூக்குது. பட் இது 5 மினிட்ஸில் மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைம் வந்து 50, 8:50. 8:50 பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா 10 மினிட்ஸும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிற நேரம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் வேறு கலர். இந்த மாதிரி ரெக்கேஷன்ஸ் ஆர்டர் போடக்கூடாது. ஆனால் ஆர்டர் போட்டால் என்னாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக வந்துட்டு 1 மினிட் வந்து எப்போ சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குதோ அதே நேரம், சரி எம்ஏசிடி சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்தாலும் சரி, எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆனாலும் சரி, 1 மினிட்ல 3 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸ்லையும் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இத்தனையிலையும் ஒரே நேரத்தில் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகக்கூடிய இடங்கள் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் டைம். அப்போ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரியாதவங்களும் எமோஷனுக்கு உட்படுறவங்களும் மட்டும்தான் இந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. அதாவது அவங்களால ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் ப்ராஃபிட்டோடு அவங்க வெளியே வருவாங்களா, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராஃபிட்டோடு எப்போவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைரக்ஷன், இது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிம்பாங்க. இதுவும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதெல்லாம் பேஸ்லைனுக்கு மேலே வரணும், இதெல்லாம் பேஸ்லைனுக்கு மேலே வரணும், இதெல்லாம் பேஸ்லைனுக்கு மேலே வரணும், இல்லைனா க்ரீனாக இருக்கணும். பேஸ்லைனுக்கு மேலே தான் இருக்குது, ஆனால் க்ரீனாக இருக்கணும். இது க்ரீனாக இருக்கானா பேஸ்லைனுக்கு கீழே இருக்குது. இதுவும் க்ரீனாக இருக்குன்னா பேஸ்லைனுக்கு கீழே இருக்குது. இது க்ரீனாக இருக்குது, பேஸ்லைனுக்கு கீழே இருக்குது. இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் இருந்தால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் மாறும். ஏதாவது ஒரு 2 டைம் ஃப்ரேமில் உள்ள சூப்பர் ட்ரெண்டுக்கு இடையிலையோ இல்லை மூவிங் ஆவரேஜுக்கு இடையிலையோ தடுமாறிட்டு இருக்கும். ஓகே, இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முழுசாக எல்லாமே ரெட்டாக மாறல. ரெட்டாக மாறுற வரைக்கும் அது சைட்வேஸ். என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். நாம் சொன்ன மாதிரி இப்போதைக்கு மார்க்கெட்டு 3 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்து மேலே போய்ட்டுருக்கு. இப்போது சொல்கிறேன், நான் ஆர்டர் எதுவும் போடலை. இது கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் வந்து ட்ரேடு பழகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போல் தெரியுது. அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செட்டப் வேணும். அதாவது என்னென்னா ஒரு 3 மானிட்டர்,
ஹை ஸ்பீடில் ஒரு சிபியு, ஆர்டர் போடுறதுக்கு ஒரு லேப்டாப்பு, ஹை ஸ்பீடு வைஃபை, பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா பவர் பேக்கு, கிட்டத்தட்ட இது ஒரு எஸ்டிமேட் ஒன்று பிளான் பண்ணோன்னா ஒரு 3,50,000 வரைக்கும் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 3,50,000க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ட்ரேடிங்க்கு நீங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அதே நேரம் நாலேஜ் வைஸ் நம்ம 100% பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்லேருந்து கேண்டில் கலர் க்ரீனாக இருக்குது. ஆனால் 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எல்லா சூப்பர் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லோயர் டைம் ஃப்ரேமில் உள்ள ட்ரேடர்ஸ் எல்லாமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நினச்சிட்டு இருப்பாங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ள மக்கள் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில மார்க்கெட் தடுமாறிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோன்னா 15 மினிட்ஸ் கூட ஒன்று அப் ட்ரெண்டும் ஒன்று டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இப்போ இதை பார்க்குறவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு செட்டப் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களால ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டு தராது. இப்போ அடுத்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கீழே இறங்கும்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம்பர் பேஸ்லைனுக்கு கீழே வந்துடும். ஆல்ரெடி 1 மினிட் கீழே தான் வந்துருச்சு. அடுத்து 3 மினிட்ஸ் வர்றதுக்கு தயாராக இருக்குது. அதேமாரி இங்கே ஆசம் ஆசிலேட்டரும் பேஸ்லைனுக்கு கீழே இறங்குறதுக்கு தயாராக இருக்குது. 3 மினிட்ஸ்லையும் இறங்குறதுக்கு தயாராக இருக்குது. பட் மற்ற எல்லாமே கீழே தான் இருக்குது. 15 மினிட்ஸ் வரைக்கும் 30 மினிட்ஸ் மேலே இருக்குது. அந்த கீழே இருக்கிறது இந்த கலர் ரெட்டாக மாறிடும். இதில் 5 மினிட்ஸில், அதுமாரி 10 மினிட்ஸ்லேயும் ரெட்டாக மாறிடும், 15 மினிட்ஸில் ரெட்டாக மாறிடும். அப்படி மாறும்போது மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிடும். நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டு வச்சுருக்கோம்? 500 அந்த ரேஞ்சுக்கு போட்டு வச்சுருக்கிறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் 30 மினிட்ஸில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நெகட்டிவாக போச்சுன்னா, கலர் வந்து ரெட்டாக மாறிச்சு அப்படின்னா, இப்போ இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி, அதாவது 516 கிட்ட வந்து ஓப்பன் ஆகி 780 800 ரேஞ்சுக்கு போயிருக்கு. அங்கே போயிட்டு தான் இங்கே ரிவர்ஸ் அடிச்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏறின இடத்துல இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் அது அவங்களுக்கு இது. அது லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எடுக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ட்ரேடு கிடையாது, ட்ரையல் தான். மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிறதுக்கு தான். என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்த பிறகு எல்லா டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலர் கிரீன் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு ரிலாக்ஸாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி தரும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி நேரங்களில் ஆர்டர் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பேட் ஹேபிட் நம்மளுக்கு. இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம ஆர்டர் போட பழகிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அதனால் நான் ஆர்டர் போடலை, பட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக இது வச்சிட்ருக்கிறேன். இன்னொரு 4 நிமிஷத்தில் 30 மினிட்ஸில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அது என்ன ரிசல்ட் தருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் உள்ளே இருக்கிறதுக்கு காரணம் 3 மினிட் 3 ஹவர் 2 ஹவர் 1 ஹவர் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் எல்லாத்துலேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்ததால் நான் வந்து இதை பற்றி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தால் மார்க்கெட்டு ஒன் டைரெக்ஷனில் போகும் நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் லோயர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு ட்ரெண்டு அனலைசிங்கில் வரும்போது டவுன் ட்ரெண்டுங்கிற மாதிரி தான் சூப்பர் ட்ரெண்ட் வச்சிட்ருக்கு. அதனால தான் நம்ம ஆர்டர் போடலை. இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே உள்ளே உட்காந்துருக்குறோம். பார்க்கலாம். இன்னொரு மணி 8:57, இன்னொரு 3 நிமிஷத்தில் அடுத்து 30 மினிட்ஸ் ஒரு புது கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே 8 சார்ட் வச்சுருக்கிறேன். அந்த 8 சார்ட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் பண்ணித்தரேன். இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்து, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதேமாரி இந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எக்ஸ்பர்ட்ஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
மாதத்துக்கு 4லேருந்து 5% ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி மாதம் 5,000 ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னா அது பெரிய விஷயங்கிறாங்க. பட் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டவங்களுக்கு அது அப்படி இல்லை. அதுக்கு மேலேயே நல்ல ப்ராஃபிட் தரும். முக்கியமாக இந்த மாதிரி இடங்கள்ல யார் ஒருத்தவங்க உள்ளே போகாமல் எமோஷன் கண்ட்ரோலில் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வின்னர் ரேஷியோவில் வராங்க இல்லைங்களா, 10%. அதாவது 90% ஆஃப் பீப்புள் ஃபெயிலியர், 10% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேட்டகரிக்கு யார் வர முடியும்னா இந்த மாதிரி நேரங்களில் ஆர்டர் எடுக்காதவங்க தான் வர முடியும். இதை தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஒரு சைடிஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற அளவுக்கு மார்க்கெட் வந்து நெருங்கி வந்திருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல தான் போடுறோம். சரி, இப்போ மறுபடியும் அடுத்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த ப்ரைஸ்க்கு கீழே போனால் அந்த வந்துருச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன மாதிரி தான் கணக்கு. இப்போ வந்து சைடிஸ் மார்க்கெட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு ஷார்ட் எடுக்கலாமா? அதாவது லாங் அப்படிங்கிறது என்னென்னா மார்க்கெட் வந்து ஏறுறது, ஷார்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டு இறங்கும்போது ஆர்டர் புக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதனோடது. இப்போ நம்மளுக்கு இதில் கூட என்னென்னா இது வந்து 5 மினிட்ஸில் இங்கே க்ரீனாக மாறணும், 5 மினிட்ஸில் பேஸ்லைனுக்கு கீழே வரணும், அப்படி வரும்போது தான் ஷார்ட் எடுக்க முடியும். அதுமாதிரி ஒருவேளை இதில் ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட எது வரைக்கும் போகும்னு தெரியாமல் எடுக்கக்கூடாது. உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு. இந்த அடுத்த 30 மினிட்ஸ் கேண்டிலில் புது கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆக போகுது. இது என்ன பண்ணணும்னா சம்டைம் வந்து மேலே தூக்கிட்டு அந்த விக்குங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீழே இறங்கும். இது 30 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 560 எல்லா கேண்டில்லையும் விக் இருக்குங்கிறது இதுதான். அதாவது ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்து பாடி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எஸ், அதுதான் விக்கு. இப்போ நம்ம கணக்குப்படி எல்லாத்துலேயும் கேண்டில் கலர் ரெட்டு. எஸ், நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண இடம் இந்த இடம் தான். அதுக்கு மேலே இருந்து தடுமாறிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக டே சார்ட்டு 3 ஹவர் 2 ஹவர் 1 ஹவர் எல்லாமே ரெட்டு. ஓகே, மார்க்கெட் வந்து ஷார்ட் டைரக்ஷனுக்கு மாறுது. நம்ம ஆர்டர் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்னு சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிவட் டு பிவட் அப்படிங்கிறத நம்ம சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு பிவட் பாயிண்ட் மட்டும் இல்லை, சூப்பர் ட்ரெண்ட், மூவிங் ஆவரேஜ், ப்ரீவியஸ் ப்ரைஸ் எல்லாமே சேரும். அப்போ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் ட்ரேட் எடுக்கிறவங்க ஒரு சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவலில் தான் இது 7,338 வரைக்கும் 7,323 அது அங்கே ஒரு இந்த இந்த இடம் வரைக்கும் வந்து மறுபடியும் மேலே கீழேயும் தடுமாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ எது எப்படினாலும் சரி இந்த மாதிரி இடங்களில் ஆர்டர் எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில்
இங்கே இந்த லைன் அது வரைக்கும் வந்து தடுமாறும். ஸோ எந்த ஆர்டரும் போடக்கூடாத இதுதான் இது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடிஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 மினிட்ஸில் வந்து ஆசம் எஸ்கலேட்டரு ரெட்டாக மாறாமல் க்ரீனாக வச்சிட்ருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் ரெட்டாக தான் இருக்குது. மார்க்கெட்டு இதுலேயும் தடுமாறிட்டுருக்கு. வாங்க நம்ம நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிற டைம் ஆச்சு, அதுக்கு போகலாம். தேங்க்யூ, பாய். அதுக்கு முன்னாடி 8 சார்ட்டு ஓகே காட்டுறேன் பேர் இன்னொரு அக்கேஷன்.